ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நல்ல காரசாரமான ஹைதராபாதி ஸ்டைல் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த சிக்கன் கிரேவி நம்ம எப்பயும் செய்கிற நார்மல் சிக்கன் கிரேவியை விட டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இது எல்லா விதமான ரைஸ் வெரைட்டி, அப்புறம் சப்பாத்தி, நான், ரோட்டி, அப்புறம் பிரியாணி, புலாவ் கொடியெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பக்காவான ஒரு சைடு டிஷ். ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். சரி வாங்க, இப்போ இந்த ஹைதராபாதி ஸ்டைல் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட நம்ம தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் பொடியாக கட் பண்ணின கொஞ்சம் மல்லி இலை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1/2 கப் அளவுக்கு புளிப்பில்லாத நல்லா கெட்டியான தயிர். தயிர் புளிப்பில்லாத தயிராக சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். கடைசியாக இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலா பொருளெல்லாம் சிக்கனில் நல்லா கோட் ஆகிற மாதிரி ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த சிக்கனில் நம்ம தயிர் சேர்க்கிற அளவுக்கு கிரேவிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். அதே மாதிரி சிக்கன் சாப்பிட்ற போது நல்லா சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் இருக்கும். பாருங்கள், இப்போ மசாலா பொருளெல்லாம் சிக்கனில் நல்லா கோட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது 1 மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறமா நம்ம சிக்கன் கிரேவி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம், வெளியிலேயே இருக்கட்டும். இப்போ அடுத்தது ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே பொடியாக கட் பண்ணின 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு வதக்கிடுங்க. ஸோ இந்த சிக்கன் கிரேவிக்கு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வந்துடணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம மசாலாவில் ஊற வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை உள்ளே சேர்த்துடலாம். ஸோ மசாலாவில் சிக்கன் பீசஸ் ஊறுற அளவுக்கு டேஸ்ட் அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா இதை 2 மணி நேரம் போல் கூட ஊற வச்சிடலாம். அதிக நேரம் ஊற வைக்கிறதா இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. நான் இது 1 மணி நேரம் ஊற வைக்கிறதுனால வெளியிலேயே வச்சுருந்தேன். இப்போ சிக்கன் பீசஸ் உள்ளே சேர்த்துட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க. சிக்கன் எண்ணெயிலேயே நல்லா வதங்கி தண்ணி பிரிஞ்சு வர அளவுக்கு. பாருங்கள், இப்போ சிக்கன் பீசஸ் எல்லாம் நல்லா வதங்கி சிக்கன்லேருந்து லைட்டாக தண்ணி விட ஆரம்பிச்சிடுச்சு. மசாலாவுடைய பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இது நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ கடாயோடைய மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது மீடியம் ஹீட்டில் 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். அப்பப்போ இடையில ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் இருக்கட்டும். இப்போ அடுத்தது ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 15 போல் முந்திரி பருப்பை 10 நிமிஷம் தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதை உள்ளே சேர்த்துட்டு இதை இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். முந்திரி இது மாதிரி ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா நைஸாக மையும். பாருங்கள், இப்போ முந்திரியை அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது இப்போ நம்ம சிக்கன் கிரேவியோட ஒன்றா சேர்த்துடலாம். இப்போ நம்ம சிக்கன் கிரேவியும் ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா வெந்துருச்சு. முடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சிக்கன் பீசஸ் எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து தண்ணி ஓரளவுக்கு வத்திடுச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற முந்திரி விழுதை உள்ளே சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்னஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது இப்போ லைட்டாக கலந்து விட்டுறலாம். இது மாதிரி நம்ம முந்திரி பருப்பை அரைச்சி சேர்க்கிற போது சிக்கன் கிரேவி நல்லா திக்காக க்ரீமியான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். உங்களுக்கு ஒரு வேளை முந்திரி பருப்பு வேண்டாம் அப்படின்னாலும் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். அவசியம் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ லைட்டாக கலந்ததுக்கப்புறமா இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு குறைவாக இருக்குது, நான் கொஞ்சமாக உப்பும் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு இதை இப்போ லைட்டாக கலந்து விட்டுட்டு திரும்பவும் கடாயோடைய மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. இது மீடியம் ஹீட்டில் 5 நிமிஷம் இருக்கட்டும். அப்பப்போ இடையில ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
பாருங்கள் இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா கிரேவி நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ கடைசியாக இது கூட மீடியம் சைஸில் பாதி எலுமிச்சம்பழத்தோடைய ஜூஸ் சேர்த்துடலாம். நம்ம தயிர் சேர்த்துருக்கிறதுனால லெமன் ஜூஸ் அதிகமாக சேர்க்க வேண்டாம். மீடியம் சைஸில் பாதி அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதும். கடைசியாக வாசனைக்காக பொடி பொடியாக கட் பண்ண கொஞ்சம் மல்லிகளை தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் சிக்கன் கிரேவி திக்னஸ் வந்து இந்தளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் நம்ம முந்திரி பருப்பு அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால இது ஆறுனதுக்கு அப்புறமா நமக்கு இன்னும் நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம ஹைதராபாதி ஸ்டைல் சிக்கன் கிரேவி ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இது சப்பாத்தி, நான், ரொட்டி, இட்லி, தோசை கொடியில் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் இந்த சிக்கன் கிரேவி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.